ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः தேவாய தஸ்மை நமஹ. நாள்தோறும் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் பகவான் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னவா இருக்காருன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா பகவானுடைய மொத்த சொத்து கணக்கு கேட்குற அர்ஜுனன் அது சொல்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையா. சொல்கிறது சுலபம் இல்லைன்னு சொல்கிறத விட அது சொல்லிடலாம் பகவான், ஆனால் அதில் நம்மளால் கேட்டு முடிக்க முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் பகவான் ஒவ்வொரு வர்க்கத்திலையும் ரொம்ப சிறந்ததாக உன்னை தேர்ந்தெடுத்து நான் அதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விதத்தில் இப்போ 30வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பிரஹ்லாதஷ்சாஸ்மி தைத்யானாம் காலஹ் கலயதாமஹம் மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் வைனதேயஷ்ச பக்ஷிணாம். தைத்தியானாம்னா கஷ்யப முனிவருக்கு 2 மனைவிகள், தித்தி அதித்தி அப்படின்ட்டு. அதித்திக்கு பிறக்கிறவங்க தான் தேவர்கள், தித்திக்கு பிறக்கிறவங்க தான் தைத்தியர்கள் அல்லது அசுரர்கள். அந்த தைத்தியர்கள்னு சொல்லப்படுற அந்த அசுரர்களுக்குள்ள நான் பிரஹ்லாதனா இருக்கேன்னு பகவான் சொல்றாரு. பிரஹ்லாதனோட சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எதனால பகவான் குறிப்பா பிரஹ்லாதன்னு சொல்றாரு அப்படின்னா, அசுர குழந்தையா இருந்தாலும் அந்த அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் பக்தியில ரொம்ப மிகுந்து ரொம்ப சிறந்து இருந்து தந்தைக்கே அறிவுரை கூறினார் இல்லையா. அது மட்டும் இல்ல, அந்த தந்தையான ஹிரண்யகசிப்பு எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாலும் கண்டிப்பாக நான் அந்த பக்தியை விட மாட்டேன், நான் பகவான் விஷ்ணுவை தான் என்றைக்குமே நான் வேண்டுறதுல உறுதியாக இருந்தாங்க இல்லையா. அதனால தான், அதாவது அடுப்பில் உயர்ந்த தாமரை பூத்தது போலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சிகளில் தாமரை பூக்கிறதே ரொம்ப பெரிய அரிதான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அடுப்பில் ஒரு தாமரை பூவை நம்ம பார்த்துட முடியுமா? அது எவ்வளோ ஒரு அரிதான விஷயம் இல்லையா. அதனால அந்த அடுப்பில் உயர்ந்த தாமரை பூத்தது போலன்றது பிரஹ்லாதன் அசுர குலத்தில் பிறந்தது. அதனால தான் தைத்தியர்களுக்குள்ள அசுரர்களுக்குள்ள நான் பிரஹ்லாதனா இருக்கேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிரஹ்லாதன் தான் நவவித பக்தின்னு ரொம்ப பிரபலமாக சொல்லக்கூடிய அந்த பக்தியிலேயே 9 விதங்கள் இருக்குன்னு தன்னோட தந்தைக்கு எடுத்து சொன்னார். என்னன்னெலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்தி. ஸ்ரவணம்னா கேட்கறது பகவானை பற்றி, கீர்த்தனம்னா நம்ம வாயால் கேட்டதை பாடணும், ஸ்மரணம் பகவானை எப்போதும் நினைக்கிறது, பாத சேவனம் அவருடைய திருவடிகளில் கால்களில் விழுந்து சேவிக்கிறது, அர்ச்சனம்னா புஷ்பம்லாம் போட்டு நம்ம அர்ச்சனை செய்கிறது, வந்தனம் கை கூப்பி பகவானை வேண்டணும், தாஸ்யம்னா பகவான் தான் சுவாமி, நம்ம எல்லாருக்கும் தலைவர், நான் தொண்டன்ற அந்த புரிதல், சக்கியம்னா பகவானோட ஒரு தோழமை, ஆத்ம நிவேதனம்னா இந்த ஆத்மாவே பகவானுடையது தான் அப்படின்ற அந்த ஒரு திருப்தியான அந்த ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு 9 விதமான பக்தியை பிரஹ்லாதன் தான் எடுத்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கலயதாமகம், அதாவது கலயத்தாம்னா துன்பம் கொடுப்பவர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க இல்லையா. அந்த துன்பம் கொடுப்பவர்களில் நான் மரண துன்பத்தையே கொடுக்கக்கூடிய கால தெய்வத்தையாக இருக்கேன், அதான் காலக அகம், கால தெய்வத்தையாக இருக்கேன்னு சொல்கிறாரு. பிறகு மிருகானாம் மிருகேந்திரக அகம், எல்லா விலங்குகளுக்குள்ளேயும் எல்லா விலங்குகளுக்குள்ளேயும் நான் மிருகேந்திரக, அதாவது மிருகங்களின் தலைவனான சிங்கமாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சரித்திரத்திலையோ இல்லை எங்கேயுமே சிங்கம் தான் தலைவனாக இருக்க போகுது, சிங்கம் தான் ராஜாவாக இருக்க போகுது அப்படின்னு யாரும் அதுக்கு பட்டம் சூட்டலை. ஆனால் அந்த ஒரு சிங்கம் எழுந்து அந்த ஒரு கம்பீரத்தோடு நடந்து வந்தால் எல்லா விலங்குகளும் பயப்படுது இல்லையா, பெரிய பெரிய விலங்குகள் உட்பட. அதனால தான் அந்த கம்பீரமான அந்த சிங்கமாக இருக்கேன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து பக்ஷினாம் வைனதேயக, பக்ஷினாம்னா பக்ஷிகள் பறவைகளுக்குள்ள வினதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வினதாவின் மகனான வைனதேயன்னு சொல்லப்படுற கருடனாவே இருக்கேன்ட்டு பகவான் சொல்றாரு. கருடனுக்கு என்ன சிறப்புன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை, ஏன்னா கருடன் தான் பகவானுக்கு வாகனமாவே இருக்காரு, அதாவது விஷ்ணு பகவானுக்கு. அதனால வைனதேயன்னு சொல்லக்கூடிய கருடனா இருக்கேன்னு, அதாவது தைத்தியர்கள்ன்ற அசுரர்களுக்குள்ள பிரஹ்லாதனா இருக்கேன், துன்பம் கொடுப்பவர்களில் மரண துன்பத்தையே கொடுக்கக்கூடிய கால தேவத்தையாக இருக்கேன், மிருகங்களுக்குள்ள
மிருகங்களின் தலைவனான சிங்கமாக இருக்கேன், அதே போல் பறவைகளுக்குள்ள வைனத்தை என்ன சொல்லப்படுற கருடனாக இருக்கேன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.